சக்தி வந்து பிறக்க 4வது அமிர்தத்திலே நஞ்சு வந்து பிறக்கு. அந்த நஞ்சு வந்து பிறந்த போது பார்த்தார் ஆண்டவன் சிவபெருமான். இந்த நஞ்சு பிறந்ததுன்னு சொன்னா நாடழியும், நாட்டு மக்கள் எல்லாம் அழிவார்களே என்று சொல்லி ஆண்டவன் சிவபெருமா அந்த நஞ்சை எடுத்து அப்படியே போயிட்டு முழுங்கினார். நஞ்ச முழுங்கினா பகவான் உயிரோட இருப்பாரா? இத பார்த்துக்கிட்டே இருந்தால் பார்வதியா உடனே ஓடி போய் கண்டத்தை போய் இறுக்க பிடிச்சிட்டான். அன்னைக்குதான் இப்பவும் பாருங்க ஆண்களுக்கு ஒரு முடிச்சு கிடக்கு. ஏன் முடிச்சு கிடக்கு தெரியுமா? பார்வதியா போய் கண்டத்தை போய் இறுக்க பிடிச்சா பத்தியா? அப்படி இறுக்க பிடித்த போது அந்த நஞ்ச பகவான் முழுங்காமல் பார்த்து கொண்டார். அப்படி நஞ்ச முழுங்கினதுனால ஆண்டவன் சிவபெருமான் உயிரிழந்து விடுவார் என்று சொல்லி நஞ்ச முழுங்கினா விடிய விடிய முழிச்சிருக்கணும்னு சொல்லி ஆண்டவன் பகவானுக்கு விடிய விடிய முழிச்சிருந்து பார்த்தால் பார்வதியா. பார்வதி அன்னைக்கு முழித்திருந்ததுனாலதான் ஆதி சக்தி முழித்திருந்தது.